ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெய்லி 5 சம்ஸ் அப்படின்ற சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 81வது காணொலி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 80 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடி 80 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்த்தீங்கன்னா 5 கேள்விகளை வச்சு நம்ம வீடியோஸ் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாம இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போகுது. மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நமக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. ஏ கமா பி என்ற எண்கள், அதாவது 2 நம்பர் இருக்கு. நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. 2 நம்பரோட ப்ராடக்ட், 2 நம்பரை நான் எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அந்த 2 நம்பரோட எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். இது வந்து பேசிக் ஃபார்முலா. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் சால்வ் பண்ண போறோம். நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, 2 எண்ணுங்கிறது ஏ பின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏ இன்ட்டு பி எண்களின் மீபோமாங்கிறது ஒண்ணு இல்ல, எல்சிஎம். எல்சிஎம்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கமா பி இன் மீபோவா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 நம்பரும் சேம் தான். ஸோ ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்க சி வந்து ஈக்குவல் டன் சைடு வந்து என்னவா மாறிடும், டிவிஷனா மாறிடும். அப்ப HCF அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏபி டிவைடட் பை சி அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஏபி டிவைடட் பை சி என்பதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் சிம்பிள் மட்டும் கொடுத்துருங்க. அதே மாதிரி மேக்ஸ் வித் எம்எம்கே டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதான் நம்மளோட டெலகிராம் லிங்க். நமக்கான இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா ஏபி அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க, இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜிபி பெருக்குத்தொடர் அப்படின்ற டாபிக்ல இருந்து இருக்கு. ஒரு ஜிபியின், அதாவது ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் சொல்லுவாங்க, ஆறாவது உறுப்புங்கிறது நம்ம எப்படி எழுதோம்னா ஏஆர் பவர் 5. இங்க எத்தனாவது உறுப்பு கொடுக்குறாங்களோ அதை பவர்ல வந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. அதோட வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க, 972 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதன் பொது விகிதம்னு ஆர்னு டினோட் பண்ணுவாங்க. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 8வது உறுப்பு. அப்ப 8வது உறுப்பு எப்படி எழுதலாம், ஏஆர் பவர் 7 அப்படின்னு எழுதலாம். இதோட வேல்யூ தான் கேட்கறாங்க. இந்த ஏஆர் பவர் 7 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா ஏஆர் பவர் 5 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா, அடிமானம் சேமா இருந்தா அடுக்குகளை என்ன பண்ணுவோம், கூட்டுவோம். அப்ப 5 + 2 7 அப்படின்ற 8வது டேர்ம் கிடைக்குது. நமக்கு ஏஆர் பவர் 5 ஓட வேல்யூ என்ன, 972 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன, 3. சிம்பிளா 3 ஸ்கொயர் பண்ணும். ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்க போகுது, 9 அப்படின்னு கிடைக்க போகுது. ஸோ 972 9ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 972 இன்ட்டு 9, 9 × 2 18க்கு 8 பேலன்ஸ் 1, 9 × 7 63, 63 + 1 64க்கு 4 பேலன்ஸ் 6, 9 × 9 81, 81 + 6 87. அப்ப 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குது, 8748 அப்படின்றது கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட 8வது உறுப்பு. ஓகேங்களா, T8 அப்படின்னு சொல்லுவாங்க. 8வது உறுப்புங்கிற அப்புறம் என்ன, 8748 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான மூணாவது கேள்வி பார்த்துருங்களா. மூணாவது கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும். நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் உங்களுக்கு எல்லாம் என்ன சார் தகுதி இருக்கு, நீங்களா வீடியோ எடுத்து போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் நம்ம வீடியோஸ்லாம் வந்து நம்ம கரெக்டா எடுத்து கொடுக்கலையா, இல்ல நம்ம வந்து கண்டென்ட் எதுவும் தப்பா எடுத்து கொடுக்குறோமா அப்படின்னு தெரியல. என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறாங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம சாய்ஸ் அகாடமில மேக்ஸ் ஸ்டாஃபா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம சாய்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கடல் கணிதம்னு ஒரு புக் ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. அந்த கடல் கணிதத்தோட ஆத்தர் நான் தான். ஓகேங்களா, கடல் கணிதம் அப்படின்ற புக் இருக்கு பாத்தீங்களா, கடல் கணிதம், அந்த புக்கோட ஆர்த்தர் நான் தான். ஓகேங்களா, அதுல பாருங்க எத்தனை வகையான புக் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடிஷன்ல 10 சொல்யூஷன் புக் இருந்துச்சு. கரெக்டுங்களா, 10 சொல்யூஷன் புக் இருந்துச்சு. ரெண்டு கொஸ்டின் பேங்க் புக் இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பேங்க் புக் இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் செகண்ட் எடிஷன் வச்சிருந்தது உங்களுக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் செகண்ட் எடிஷன்ல இந்த 2 புக் வந்துச்சு பாத்தீங்களா. அதுல ஃபர்ஸ்ட் நேம் பாருங்க, மதன் குமார் MBE அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, மதன் குமார் MBE அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேரே என் பேர் தான் இருக்கும். ஓகேங்களா, இதுக்காக ஒரு 16 மாசத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த புக்கை வந்து ரெடி பண்ணேன். ஸோ இனிமேல் யாருமே மக்கள் வந்து அப்படி கேட்காதீங்க. ஓகேங்களா, மன வருத்தமா இருக்கு, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, நீங்க வீடியோ எடுத்து போடுறீங்க, டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க, உங்கள் நம்பில நாங்கள் எப்படி சேர்றது அப்படின்னு மக்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கே டைரக்டா கேட்குறாங்க. கால் பண்ணி கூட ஒருத்தவங்க கேட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. இனிமேல் அப்படி பண்ணாதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் நான் இந்த பேரை மட்டும் யூஸே பண்ணதில்லை. நம்மளோட டெலகிராம்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தெரியும் இந்த புக்கை நம்ம தான்
ரிலீஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்றத. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இப்போ நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா 3800 கொஸ்டினுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த புக்கு பாத்தீங்கன்னா கடல் கணிதம் புக் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2016 இருந்து 2024 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 2012 இருந்து டில் டேட் வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா, ஒரு சிங்கிள் ஃபைல் வந்து 3800 பிளஸ் கொஸ்டின் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இனிமேல் அந்த கேள்வியை கேட்காதீங்க. ஓகேங்களா, நமக்கும் கொஞ்சம் மன வருத்தங்கள்லாம் ஆகும் இல்லைங்களா, நானும் மனுஷன் தானே, உங்களை போல நானும் மனுஷன் தான். இனிமேலே அந்த கேள்வி கேட்காதீங்க. இனிமேல் நீங்க யாரு சார், உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத கேட்காதீங்க. தம்பி கடல் கணிதம் அப்படின்ற புக்கு நான் போட்டிருக்கேன்ப்பா, எனக்கு இவ்வளவு பெரிய தகுதி இருக்கு, நானும் ஒரு சின்ன சக்சஸ் பண்ணிட்டு வந்துட்டு தான் இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம இதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் தான் கடல் கணிதத்தோட ஆர்த்தர் அப்படின்னு தெரியலனா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என் முகத்தை கொண்டு போய் காமிங்க. ஓகேங்களா, இனிமேல் அந்த மாதிரி வார்த்தைகளை விடாதீங்க. ஓகேங்களா, நமக்கான தேர்டு கேள்வி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து, அதாவது சதவீதம்னு எடுத்துக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்ற டாபிக்கும் எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிள். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலை, அதாவது ஒரு டிவியோட பிரைஸ் வந்து 30% இன்க்ரீஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு கொடுத்துட்டு பர்சன்டேஜ்ல கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். என்ன ஃபார்முலா, A + B + AB/100 அப்படின்றதான் ஃபார்முலா. இது நெட் எஃபெக்டிவ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அதிகரித்தால் அப்படின்னு வந்தா வேல்யூவை பிளஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஏவோட வேல்யூவை +30%, பர்சன்டேஜை கூட லாஸ்ட்ல போட்டுக்கலாம், +30 எடுத்துக்கோங்க. பியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 40% விற்பனையில் குறைந்தது. அப்போ குறைந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -40. இதுல என்ன கேட்டிருக்காங்க, வருவாயில் ஏற்படும் சதவீத மாற்றம். இந்த ரெண்டு வேல்யூ அப்படியே இதே ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏன்றது +30, பிங்கிறது -40, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் வரப்போகுது. ஸோ -30 × 40/100. ஸோ 2 0 கட் பண்ணி விட்டுறேன். 30ல இருந்து 40 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், -10 அப்படின்றது கிடைக்கும். -3 × 4 12, ரெண்டுமே மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸை காமனா எடுத்துட்டு 10 + 12 எழுதிடுறேன். -10 + 12 கூட்டும் போது 22% கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படின்றது எதை குறிக்கும், டிக்ரீஸ், குறைவை குறிக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 22% குறைவு. அவரோட வருமானத்துல எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 22% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஆனா அந்த கடல் கணிதம்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த புக்கை வந்து ஒரிஜினல் புக்கை வந்து யூஸ் பண்ணல, பட் அந்த புக்கு நம்ம கிட்ட இருக்கு. அதே கொஸ்டினை பாருங்க, ஒரிஜினல் பிக்சரை நம்ம காட்டி தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ மக்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான 4th கொஸ்டின் போயிடலாங்களா. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவருக்கு 2 குழந்தைகள், அதாவது ஒரு பர்சன் இருக்காரு, அவருக்கு 2 குழந்தைகள் சொல்லிட்டாங்க. மற்றும் அதுல வந்து அந்த 2 பேத்துல ஒரு குழந்தை, ஏதாவது ஒரு குழந்தைங்கிறது கண்டிப்பா பெண் குழந்தையா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, 2 குழந்தையில ஒரு குழந்தை கண்டிப்பா பெண் குழந்தையா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன கேட்கறாங்க, 2 குழந்தைகளும் பெண் குழந்தையாக இருப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அமையலாம், ஃபர்ஸ்ட் ஒரு பையன் பிறந்திருக்கலாம், அடுத்து ஒரு பொண்ணு பிறந்திருக்கலாம். பிங்கிறது பாய், ஜிங்கிறது கேர்ள். இல்லைன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பெண் பிறந்துட்டு செகண்ட் பாய் பிறந்திருக்கலாம். இல்லைன்னா 2 பேருமே கேர்ள் சைல்டா பிறந்திருக்கலாம். ஓகேங்களா, ஆனா 2 பேருமே பாயா பிறக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அவங்களே கண்டிஷனை கொடுத்துட்டாங்க. அந்த 2 பேத்துல ஒரு குழந்தைங்கிறது கண்டிப்பா பெண் குழந்தையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு டோட்டல் விளைவு, மொத்த நிகழ்ச்சி மொத்த விளைவு அப்படின்றது பாத்தீங்கன்னா 3. இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 2மே பெண் குழந்தையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2மே பெண் குழந்தையா இருக்கிறதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ அந்த 1 மேல போட்டுருங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான நிகழ்தகவுங்கிறது என்ன, 1/3 அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இது ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சசி ஒரு வீட்டை 27,75,000 வாங்குறாரு. அவர் வந்து அவரோட ஹோம், ஒரு வீட்டை வந்து வாங்குறாரு, ஒரு ஹவுஸை வந்து வாங்குறாரு. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 27,75,000. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவரோட இன்டீரியர், அந்த ஹவுஸோட இன்டீரியருக்கு வந்து எவ்வளவு செலவு பண்றாருன்னா 2,25,000 செலவு பண்றாரு. செலவுபடுத்தி அழகுபடுத்திக்கிறாரு அவரோட ஹவுஸை. அப்போ இந்த இன்டீரியர் செலவு அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு அடக்க விலையா தான் இருக்கும். அவரோட வாங்கிய விலையில தான் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ற செலவுகள்லாம் சேர்க்கணும். ஸோ 27,75,000
2,25,000 கூட்டினீங்கன்னா நமக்கு 30 லட்சம் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த வீட்டோட விலை அப்படின்றது பாத்தீங்கன்னா 30 லட்சம். இதை நான் அடக்க விலை காஸ்ட் பிரைஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதை வந்து 40% லாபத்திற்கு வித்தாருன்னா அந்த வீட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒரு ஹவுஸோட பிரைஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவர் வந்து பில்டிங் பண்ற காஸ்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய். அதை நான் 100% எடுத்துக்கிறேன். அப்ப நமக்கு 100% அப்படின்றது பாத்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய் இருக்கு. ஓகேங்களா? 30 லட்சம் ரூபாய் இருக்கு. இதோட செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்கிறாரு. அடக்க விலைக்கு மேல போனாதான் நமக்கு லாபம் ஏற்படும். எவ்வளவு லாபம்? 40% லாபம். அடக்க விலைங்கிறது 100%, லாபம்ங்கிறது 40%. ரெண்டையும் கூட்டினா நமக்கு 140% அப்படின்றதுக்கு தான் 140%க்கு நம்ம வித்திருந்தாதான் நமக்கு செல்லிங் பிரைஸ்ன்றது கிடைச்சிருக்கும். 40% லாபம் கிடைச்சிருக்கும். இதை நம்ம எப்படி சிம்பிளை பண்ணலாம்? கிராஸ்ல இருந்தா மட்டும் மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா மல்டிபிளிகேஷன்ங்கிறது கிராஸ் சிம்பிள தான் டினோட் பண்ணும். ஸோ கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணும். மீதி எந்த சைட்ல வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். 100ல இருக்க 2 ஜீரோவையும் 30 லட்சத்துல இருக்க 2 ஜீரோவையும் டிவைட் பண்ணிடுறேன். நமக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 5 ஜீரோஸை எழுதிருங்க. ஓகேங்களா? 5 ஜீரோஸை எழுதிருங்க. எழுதியாச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? 14ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 14ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 10ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 30, 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 12. ரெண்டையும் கூட்டிட்டீங்கன்னா 14 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ 42 லட்சம் அப்படின்றதான் அந்த ஹவுஸோட செல்லிங் பிரைஸ். ஓகேங்களா? விற்பனை விலைங்கிறது 42 லட்சம் அப்படின்றத ஆன்சர். இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா அடக்க விலையில தான் அதோட எக்ஸ்ட்ரா செலவுகளை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அவர் வாங்கிய பில்டிங் காஸ்டோட தான் நம்ம அவர் இன்டீரியருக்கு செலவு பண்ண காஸ்ட்டை கூட்டிக்கணும். ரெண்டு சேர்ந்து தான் நமக்கான அடக்க விலையா இருக்கும். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவுதாங்க இன்னைக்கான கொஸ்டின். இவ்வளவுதானே இருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப இன்னைக்கான 5 சம்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸா இருக்கட்டும், நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், எல்லாமே அதுலதான் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட்டுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.